வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு ரவா கச்சாயம் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை 1 கப், ரவை 1 கப், மைதா 1½ கப், உப்பு 1 சிட்டிகை, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை. ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். ரவை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி கலந்தால் போதும். அதை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறோம். இதனால் ரவை தண்ணியை உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் தண்ணியில் ஊறின ரவை இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அது கூட நம்ம மற்ற பொருளை சேர்த்திக்கலாம். மைதா, சர்க்கரை, ஏலக்காய் தூள், உப்பு, பேக்கிங் சோடா, இது எல்லாம் கலந்துட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். இதை நல்லா கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பிணைஞ்சிக்க போகிறோம். இதை பிணைஞ்ச மாவை மறுபடியும் 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இப்படி ஊற வைக்கிறதுனால கச்சாயம் இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும், உப்பியும் வரும். ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் நல்லா காய வச்சுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற கச்சாய மாவை எடுத்து ஒன்றொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அடுப்பு எப்பயுமே மிதமான தீயில் இருக்கட்டும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வெளியே வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் போயிடும். கச்சாயம் நல்லா வெந்ததும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம அதை அடுப்புல இருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதான், மிக மிக சுவையான சுலபமான ரவா கச்சாயம் தயாராயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.